இவ்வளோ நேரமா நம்ம யார்கிட்ட ஃபோன் பேசியிருந்தா? என்ன என் போன் எடுத்து நோண்டி பாத்துக்கிட்டு இருக்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஒண்ணுமில்ல. என்ன ஒண்ணுமில்ல? எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? அதான் ஒண்ணு இல்ல சொல்றல. வேவ் பாத்துட்டு இருக்கியா? சே சும்மா. என்ன சும்மா? எது சும்மா? பொண்டாட்டி போனை எடுத்து அவ யார்கிட்ட பேசுறா என்ன பேசுறான்னு வேவ் பாக்குறது சும்மாவா? இது நாகரிகமாவா இருக்கு? என்ன சந்தேகப்படுறியா நீங்க? கேட்டாலே ஒரு கேள்வி. தாலி கட்டின பொண்டாட்டி யார் கூட பேசுறான்னு புருஷகார பார்த்து தப்பா? அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இல்ல ஒரு பொண்ணுக்கு 3 முடிச்சு போட்டுட்டீங்கன்னா ஆம்பளைங்க நீங்க என்ன வேணுமோ பண்ணலாமா? தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. அந்த எல்லையை தாண்டி நீங்களும் உள்ள வரக்கூடாது, நாங்களும் உள்ள வர மாட்டோம். பெரிய டீச்சர் போடி வேலையை பாத்துக்கிட்டு பாவி, என் உயிரே நீதான், நீ இல்லாத வாழ்க்கையே இல்ல, 7 ஜென்மத்துல இத்தனை புருஷன் வர சொல்லிட்டு அப்புறம் என்னடி உங்களுக்கு பிரைவசி வேண்டி கிடக்குது? அதெல்லாம் சும்மா சொல்றதுதான், அதெல்லாம் சும்மா சொல்றதுதான். பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே. நல்லா புரியுது. இந்த பொய்யான உலகத்துல புருஷன் பொண்டாட்டி காலையில் தனித்தனியா வேலைக்கு போறாங்க, அதே மாதிரி சாயந்தரம் தனித்தனியா வீட்டுக்கு வராங்க. ஒரு அன்பா 4 வார்த்தை பேசுறது கூட இல்ல. பொழுதன்னைக்கும் புருஷகாரன் போன் எடுத்துட்டு பேச தனியா போயிடுறான், அதே மாதிரி பொண்டாட்டியும் போன் எடுத்து பேச தனியா போயிடுறா. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்டுல இருந்தும் கூட உட்காந்து அன்பா 4 வார்த்தை பேசுறது கூட இல்ல. நானும் தெரியாம தான் கேக்குறேன், பேருக்கு வாழ்றதா வாழ்க்கையா? ஏதாவது தட்டி கேட்டா பிரைவசி அதுன்னு சொல்லி மறுப்புறீங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டிய பிரைவசி? இதப்பா, நீ யார் கூட வேணாலும் பேசு, அவனை சந்தேகப்படல. அதே நேரத்துல என் கூட அவனை அன்பா பேசு, புரியுதா? சரி. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.